ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா ஸ்டோரிஸ். என் ஷோரா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே ஸ்டோரி இஸ் சலிப்பு. மன்னர் விஜயசிம்மருக்கு கொஞ்ச நாட்களாகவே எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பார்க்கறதுக்கு டயர்டாக இருந்தார். அமைச்சர் நல்லசிவம் போய் நாட்டு நடப்ப அப்புறம் முக்கிய ராஜகாரியங்கள் எல்லாம் சொன்னாலும் அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே இருந்தார். சரி, நீங்களே பார்த்து தளபதியோட கலந்து ஆலோசிச்சு ஏதாவது நல்ல முடிவு எடுங்க அப்படின்னு மன்னர் சொல்லி, மன்னரோட இந்த போக்கு அமைச்சருக்கு ஏன் அப்படின்னு பிடிபடலையாம். தளபதி அமைச்சரும் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். 2 பேரும் மகாராணிகிட்ட போய் மெல்ல விஷயத்த சொன்னாங்களாம். உடனே ராணியும் கொஞ்ச நாளா இப்படித்தான் எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம பேசுறாரு, என்ன செய்யறதுனே உடனே விகடகவி வெங்கண்ணா நகைச்சுவா மன்னர்கிட்ட பேசி ஹாப்பி பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. பட் அதெல்லாம் மன்னர்கிட்ட எடுபடலையாம். யாருக்குமே ஒண்ணுமே புரியலையாம். மன்னரோட அந்த மாற்றத்துக்கு என்னதான் காரணம் அப்படின்னு வெங்கண்ணா, அமைச்சர், தளபதி 3 பேரும் குலகுரு முனிவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே முனிவர் யோசிச்சுட்டு, சரி நீங்க போய் மன்னர்கிட்ட வரும் பௌர்ணமி பூஜைக்கு மரகத மாலை உச்சியில உள்ள ஒரு காளி கோவிலுக்கு நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க யாரும் அவருக்கு துணையெல்லாம் வர வேணாம். மன்னர் பாத யாத்திரையா அரண்மனையில இருந்து நடந்தே வரட்டும். மன்னரா இல்லாம மாறு வேடத்துல அடையாளம் தெரியாம தனியே வர சொல்லுங்க அப்படின்னு அந்த குலகுரு சொல்றாரு. உடனே அமைச்சர் சுவாமி மன்னரின் பாதுகாப்பு அப்படின்னு கேட்கிறாரு. அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு குலகுரு சொல்றாரு. நல்லது குருதேவா, அப்படியே செய்கிறோம் அப்படின்னு போயிட்டாங்க. மன்னர்கிட்ட விஷயத்த சொல்றாங்க. என்ன பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் எனக்கு சலிச்சிருச்சு. சரி, மரகத மாலை காளி கோவிலுக்கு நான் நடந்து போகணும், அவ்வளவுதானே. நெடுந்தூரம் தான், செல்ல 1 வாரம் 10 நாளா ஆகும், பரவாயில்ல, சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மன்னர் தாடி மீசெல்லாம் ஒட்டிக்கிட்டு ஒரு யாத்ரீகர் மாதிரி கிளம்புறாரு. தோல்ல ஒரு துணி பை, தண்ணீர் குடுவை, கையில ஒரு கோல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாரு. மரகத மலைக்கு போகிற பாதையில பல கிராமங்கள் இடையில வரும். காட்டுப்பாதை இடையில ஒன்று வரும். சில தூரம் கரடு முரடான பாதை வரும். சில நதிகள்ல ஓடத்துல பயணம் செய்யற மாதிரி இருக்கும். முதல்ல மன்னர் பொன்பரப்பி அப்படிங்கிற கிராமத்தை அடைகிறாரு. செழுமையான வயல்வெளி, எங்க பார்த்தாலும் பச்சை பசேல நாட்டு நடவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிராமத்து பெண்கள்லாம் இனிமையா பாடி நாற்று நட்டுக்கிட்டு இருக்காங்க. களத்து மேட்ல அய்யனார் கோவில் குதிரை அடியில அமர்ந்துகிட்டு மதியானம் மன்னர் கட்டுச்சோரை அவிழ்த்து சாப்பிடுறாரு. அங்கிருந்து விவசாயிகள்லாம் யாத்ரீகரை நலம் விசாரிச்சு அதிரசம், முறுக்கு அப்படிங்கிற தின்பண்டங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஆய்ச்சியர் வெண்ணெய் மிதக்க தந்த மோரை மனம் குளிர பருகிறார் அரசர். அப்புறம் கிளம்பி காட்டுப்பாதைக்கு முன் இருந்த நெய்விளக்கு கிராமத்தை இருட்டுறதுக்கு முன்னாடி அடைகிறாரு. பசி எடுக்க ஆரம்பிக்குது. அங்க இருந்தவர்கள்லாம் யாத்ரீகரை உபசரிச்சு நைட்டு என்ன பண்றாங்கன்னா அடையும் கீரை குழம்பும் வாழை இலையில பரிமாறி அவர் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவர் திண்ணையிலேயே அங்க படுத்துக்கிறாரு. அதிகாலை வெளிச்சத்துல காட்டுப்பாதை கடக்கிறதுக்காக கிளம்பிட்டார். காட்டுப்பாதையில 2 புறமும் மான்கள் ஓடுது. தூரத்துல ஒரு யானை கூட்டம் சுனையில குளிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. முயல்கள் இருக்கு. காட்டு பசுக்கள் அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கு. குயில் ஒன்று எங்கேயோ இனிமையா கூவி பாடிக்கிட்டு இருக்கு. மயில்கள் அங்கிட்டு இங்கிட்டு பறந்துகிட்டு இருக்கு. ஒரு முகட்டுல கருமேகத்தை பார்த்து ஒரு மயில் தோகையை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறது இவருக்கு பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. காட்டை கடந்து மரகத மலை அடிவாரத்தை அடைஞ்சிட்டாரு. மலை கிராமத்து மக்கள் இவரை உபசரிச்சு தேனு, திணை மாவெல்லாம் கொடுக்குறாங்க. பனை வெள்ள பாகோடு குங்குமப்பூ, அதில் ஊற வச்ச இஞ்சி, எலுமிச்சம் சேர்த்த சாறை குடிக்க கொடுக்குறாங்க. ரொம்ப மிகுந்த சுவையா இருக்கு அது குடிக்கிறதுக்கு. மன்னர் மாறு இடத்துல ஒவ்வொரு மலை கிராமமா கடந்து செல்றார். வழி எங்கும் வண்ண மலர்களா பூத்து குலுங்குது. உயரத்துல கீழே பூமியோட ரம்யமான காட்சியை கண்டு ரசிக்கிறாரு. குளிர்ந்து சுத்தமான காற்று நாசிக்கு அவருக்கு இதமா இருந்துச்சாம். இறுதியில மலை உச்சியில காளை கோவில அடைகிறார். அங்க முனிவர், மந்திரி, தளபதி, அரசி, விகடகவின்னு எல்லாருமே காத்திருக்காங்க. அவங்க எல்லாம் மலை உச்சியை வேற ஒரு பாதையில ரதத்து மூலமா அடைஞ்சிடுறாங்க. பூஜை முடிஞ்ச பிறகு மன்னர் வேடத்தை களையிறாரு. மன்னரும் அரசியும் குருவை வணங்கி இதைய முனிவர் வழங்கி, மன்னா வழிப்பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே குருவே, அரண்மனையில் அடைஞ்சு
கஷ்டப்பட்டு நாளும் அந்த நடவடிக்கைகள், அப்புறம் அரண்மனை அறுசுவை உணவு, நாட்டியம், கேளிக்கை இதெல்லாம் எனக்கு சலிச்சிருச்சு. எதை பார்த்தாலும் கேட்டாலும் எரிச்சலும் கோபமும் தான் வந்துச்சு. இந்த பயணம் வெளி உலகத்தோட அற்புதமான காட்சிகளை நான் பார்த்தேன். இயற்கை அழகு என்னை ஆட்கொண்டுருச்சு. இனி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நான் நடந்தே தான் வருவேன். மனம் பளிங்கி மாதிரி ஆயிடுச்சு. உற்சாகமாகவும் இருக்கிறேன். மலைமுகட்டில் உதித்த முழு நிலா மனதை மயக்கிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்புறமாட்டி மன்னரும் அரசியும் ரதத்துல கிளம்பிட்டாங்க. ரதம் போனதும் அமைச்சர், தளபதி, விகடகவி இவங்க 3 பேரும் மன்னரின் மனசோர்வுக்கு நல்ல இயற்கை வைத்தியம் அளிச்ச குருவுக்கு நன்றி சொல்றாங்க. குலகுரு முனிவர்கிட்ட மனித மனம் குலகுரு முனிவர் சொல்றாரு, மனித மனம் சலிப்புக்குட்பட்டது. அதனால அப்பப்ப தூரத்து தேசத்து கோவில்களுக்கு யாத்திரை போகணும். கங்கை போன்ற புண்ணிய நதிகள்ல சற்று நீராடணும். மலை உச்சியில உள்ள கோவிலுக்கு படியேறி சென்று வரணும். அப்போதுதான் பரந்த உலகத்துல வாழும் பலதரப்பட்ட மக்களோட வாழ்க்கை முறை, கலை, கலாச்சாரம் இவற்றை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது சலிப்பு எனும் மனநோய்க்கு நல்ல மருந்து அப்படின்னு குலகுரு சொல்றாரு. அது வரைக்கும் மன்னருக்கே அறியாம மன்னரை தூரத்துல இருந்து காவல் காத்துக்கிட்டு இருந்தவங்க முனிவரோட சீடர்கள். அந்த முனிவரோட சீடர்களுக்கு அமைச்சர் பொற்கிழி வழங்கினாரு. ஸோ ஃபைனலி நம்ம இந்த ஸ்டோரி மூலமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம டெய்லியும் பார்த்த வேலையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஷோராக நமக்கும் சலிப்பாக இருக்கும், விரக்தியாக இருக்கும், கோபமும் எரிச்சலும் வரும். ஸோ எல்லாருமே பணம் 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 பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த உலகமே. அட்லீஸ்ட் பெர் இயர் ஒன்ஸ், வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எங்கேயாவது டூர் மாதிரியோ இந்த புண்ணிய தலங்களுக்கெல்லாம் சென்று வந்தால் நம்மளோட மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ.